இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குளத்தடுத்து தண்ணி தாங்க பிடிக்க போகிறேன். நான் மட்டும் மோட்டர் இல்லைங்க, பக்கத்து தோட்டத்துக்காரங்க வந்துங்க. அவங்க எப்போ மோட்டர் போடுறாங்களோ அப்போ தாங்க போய் பிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் போட்டிருக்காங்க. வெயில் பாருங்கள், எப்படி தண்ணி தூக்கிட்டு வர போகிறேன்னே தெரியல. அதுவும் மோட்ரு நெதமும் போட மாட்டாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க போடுவாங்க. அவங்க எப்போ போடுறாங்களோ அப்போ தாங்க பார்த்து பிடிச்சிட்டு வந்துக்க முடியும். நம்மளுக்கு வயலில் கேணி மோட்ரு இருக்குது, போர் மோட்ரு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அது தண்ணிக்கு அங்கே பிரச்சனை இல்லைங்க. அவங்க வீட்டுக்கிட்ட தாங்க தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் சொல்லவா வேணும், தண்ணி பிரச்சனை அங்கே பெரும் பிரச்சனையாக இருக்கும். அதுவும் இந்த வெயிலில் வேறு போட்டாங்களோ, அந்த வெயிலில் எப்படா 2 குடமா தூக்கிட்டு போகிறோமோ தெரியலன்னு இருக்குங்க. வீடு வேறு கொஞ்சம் லாங்கில் இருக்குங்க, அவ்வளோ தூரம் கொண்டு போகணும். ஆடு மாடு எல்லாத்துக்கும் தண்ணி தூக்கணுங்களா. மாடு வேறு 3 மாடு இருக்குங்களா. அதாவது தினமும் மோட்ரு போட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறனால ஒரு நாளைக்கு 10 குடம் தண்ணி தூக்குற மாதிரி இருக்குங்க. இந்த வெயிலி இவ்வளோ கஷ்டமாக தாங்க இருக்குது. நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா போர் மோட்ரு கேணி மோட்ரு 2 மோட்டருமே இருக்குங்க. ஆனால் வீடு இருக்க இடத்துல வந்து கேணி மட்டும் தாங்க இருக்காங்க, வந்து மோட்ரு இல்லைங்க. அதனால தண்ணி கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பக்கத்து தோட்டத்தில் தாங்க வந்து தூக்குற மாதிரி இருக்குது. அதுவும் அவங்க போடுறப்ப தான் வர முடியும், நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து போட முடியாதுங்க. அங்கே தெரியுது பாருங்கள் வீடு, அவ்வளோ தூரம் கொண்டு போகணுங்க. அதை 2 குடமாக வேற கொண்டு போகணும். இப்படி இவ்வளோ தூரம் இந்த வெயிலில் 2 குடமாக தூக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க பார்த்துங்க. அதுவும் 10 குடம் தண்ணின்னு சும்மாவா. அப்படியே தண்ணி தூக்கி போய் பக்கெட்லாம் தூக்கி ஊற்றியாச்சுங்க. அப்புறம் எப்போவோட இன்றைக்கி இந்த வாட்டி 2 குடம் எக்ஸ்ட்ராவே தண்ணி தூக்குற மாதிரி ஆகி போச்சுங்க. அந்த வெயிலுக்கு அதுக்கு மாடு வேறு தண்ணி நிறையா குடிக்க ஆரம்பிச்சிருச்சா, அதனால் 2 குடம் எக்ஸ்ட்ராவே ஆகி போயிடுச்சுங்க. யாரெல்லாம் இதே மாதிரி கேணி தண்ணி யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்.